விமான நிலையம் உள்நாட்டு நுழைவு வாயில் அருகே பயணிகளின் வசதிக்காக அமைக்கப்பட்டுள்ள ஓய்வு இருக்கைகள் பகுதியில் சந்தேகத்திற்கிடமான கேட்பாரற்ற 2 அட்டைப்பெட்டிகள் இருந்த நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த விமான நிலைய பாதுகாப்பு படை வீரர்கள் அங்கிருந்த பொதுமக்களை உடனடியாக அப்புறப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் விமான நிலைய வெடிகுண்டு நிபுணர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த வெடிகுண்டு நிபுணர்கள் நோப்பனாய் மற்றும் பிரத்யேக இயந்திரங்களை கொண்டு அந்த அட்டைப்பெட்டியினை சோதனை செய்ததில் அது காலி அட்டைப்பெட்டி என தெரியவந்தது. இதனால் அச்சத்தில் இருந்த விமான பயணிகள் மற்றும் பொதுமக்கள் சற்று நிம்மதியடைந்தனர். குன்றத்தூரில் போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்று வந்தவர்கள் ஊழியர்களை தாக்கிவிட்டு தப்பி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பல்லாவரம் சாலை ஆண்டாக்குப்பம் பகுதியில் தனியார் போதை மறுவாழ்வு மையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் இங்கு சிகிச்சை பெற்று வந்த 15 வயது சிறுவன் உட்பட 5 பேர் சேர்ந்து அங்கிருந்த ஊழியர்களை தாக்கிவிட்டு மிளகாய் பொடியை தூவிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். இதுகுறித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற குன்றத்தூர் போலீசார் அவர்களது உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்து தப்பி சென்றவர்கள் குறித்து தீவிரமாக தேடி வருகின்றனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இதே போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் ஜன்னலில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மேலும் ஒரு சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி விமான நிலையத்தில் ஜூஸ் மிக்சரில் மறைத்து வைத்து கடத்தி வந்த ரூபாய் 1,83,00,000 மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு நேற்று இரவு துபாயிலிருந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் வந்தது. விமானத்தில் வந்த பயணிகளை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது பயணி ஒருவர் ஜூஸ் மிக்சரில் மறைத்து வைத்து கடத்தி வந்த ரூபாய் 1,83,00,000 மதிப்புள்ள 2 கிலோ 579 கிராம் தங்கத்தை கண்டனர். அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அந்த பயணியிடம் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராயபுரத்தில் வீட்டு வாசலை நிறுத்தி வைத்திருந்த பைக்கை திருடிய மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னை ராயபுரம் சோமுசெட்டி 1வது தெருவில் வசித்து வருபவர் நட்ராஜ். இவர் தன்னுடைய இருசக்கர வாகனத்தை இரவு வீட்டின் வாசலின் முன்பு நிறுத்தியுள்ளார். தொடர்ந்து காலையில் எழுந்து பார்த்தபோது அவருடைய இருசக்கர வாகனம் காணாமல் போயுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த நட்ராஜ் அவரது வீட்டில் பொருத்தப்பட்டுள்ள கேமராவை ஆய்வு செய்த போது மர்ம நபர் ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தை திருடி செல்வதை தெரிந்து கொண்டார். தொடர்ந்து இருசக்கர வாகனம் திருட்டு தொடர்பான சிசிடிவி காட்சிகளுடன் ராயபுரம் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். இதன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து நட்ராஜின் வாகனத்தை திருடிய மர்ம நபரை தேடி வருகின்றனர். முட்டை வியாபாரி வீட்டில் 27 சவரன் தங்க நகை திருட்டு தொடர்பாக திருடர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் கசவநல்லாத்தூர் முத்தமிழ் நகர் பகுதியில் வசித்து வரும் தம்பதி ராமு தீபம். ராமு கடம்பத்தூர் பகுதியில் முட்டை கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போன்று ராமு தனது முட்டை கடைக்கு சென்ற நிலையில் மதிய உணவுக்காக தனது மனைவியை கடைக்கு வரவழைத்துவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். பின்னர் மீண்டும் கணவர் கடைக்கு வந்த பின்னர் ராமுவின் மனைவி தீபம் தனது வீட்டிற்கு சென்ற நிலையில் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் பீரோவில் இருந்த 27 சவரன் தங்க நகை மற்றும் ரூபாய் 40,000 ரொக்கப்பணம் மற்றும் திருடப்பட்டது தெரிய வந்தது. இதுகுறித்து ராமு கொடுத்த புகாரின் அடிப்படையில் கடம்பத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து பட்டப்பகலில் கைவரிசை காட்டிய திருடர்கள் குறித்து விசாரித்து வருகின்றனர். சிதம்பரத்தில் திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு விசிக தலைவர் தொல் திருமாவளவன் சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட தொல் திருமாவளவன் 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதையொட்டி சிதம்பரத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி வேளாண்மைத்துறை அமைச்சரும் கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளருமான MRK பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தொல் திருமாவளவன் தேர்தல் பணியாற்றி வெற்றிக்கு ஒத்துழைத்த திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் பாஜகவிற்கு பாடம் புகட்டுவது போன்ற தீர்ப்பை இந்திய மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் என்றும் கூறினார். குறிப்பாக நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களின் முன்முயற்சியில் இது நடந்தது. ஆனால் தமிழ்நாட்டிலே 100 விழுக்காடு வெற்றியை பெற்ற நிலையில் அகில இந்திய அளவிலே
கணிசமான வெற்றியை நாம் பெற்றிருக்கோம். 100 விழுக்காடு வெற்றி பெற முடியவில்லை, அல்லது ஆட்சி அமைக்கக்கூடிய வகையிலே வெற்றியை பெற முடியவில்லை. என்றாலும் பாஜகவுக்கு பாடம் புகட்டக்கூடிய வகையிலே இந்த தீர்ப்பு மக்கள் தீர்ப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.